இருந்தா கேருங்க நம்ம எதிர்கட்சி தலை உதயநிதியை கிழிச்சு தொங்கோட்டு தரணும் பாத்துட்டு லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த 900 கோடி எங்கயா போச்சு? எதுக்கியா வாங்கினீங்க? நீ எவ்வளவு ஊழலாம் மறைச்சு வச்சிருப்பீங்க, இதை பாத்துருவாங்க. இதுக்கு பதிலடி கொடுத்த நம்ம ஆதவண்ணனை பார்க்கலாமா? பாத்துட்டு வாங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு உங்க அப்பா கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மாதவன் என்ன சொல்லிருக்காருன்னா, உங்க அப்பா இங்கே இல்ல, உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாராளுமன்றம் முடிச்சுட்டு நம்ம உதயண்ணா வீட்டுக்கு போயிருப்பாரு. அவங்க அப்பா கிட்ட கேட்டு கண்டிப்பா சொல்லுவாரு நம்புவோம். முக்கியமா ஜென்சி பசங்களை அவங்க அண்ணா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லி அந்த 900 கோடி எங்க போச்சுன்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சும்மா இருந்தவங்கள சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப பேசுனா அவங்க பாராளுமன்றத்துல ஒருத்தங்களை வச்சு தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேல் பாராளுமன்றத்துக்கு மீட்டிங் வர்றதுக்கு எல்லாருக்கும் காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும், மயக்கம் வரும். அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக கூட நிலைமை ஏற்படலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம தெளிவா சொல்லிட்டு போங்க. பை பாய்.